ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். பெண்ணுக்கு அழகிய கூந்தல், பிடில் மாஸ்டருக்கு பிடில் இருக்கு, மீட்டர அந்த குச்சி இல்லை. இந்த பெண்ணுக்கு கூந்தல் இருக்கு, அதற்கு நல்ல தைலமோ வாரி விடுவதற்கு சீப்போ அது ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் இவன் என்ன நினைக்கிறா, கணவனுக்கு ஒரு இந்த குச்சி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், நம்முடைய மனைவிக்கு கூந்தலை அலங்காரம் செய்வதற்கு வேண்டியதை வாங்கி தர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் ரெண்டு பேருக்கும் வசதி இல்லை. ஒரு நாள் இவன் ஒரு மாதிரி நினைச்சான், அவன் ஒரு மாதிரி நினைச்சான். அங்கே எல்லாம் இந்த கூந்தலை, இப்போ நம்ம நாட்டிலையும் தானே கூந்தல் நீண்ட கூந்தலாக இருந்தால் விற்று விடுகிறோம். அதுபோல் அவருடைய பொன்னிற கூந்தல், நம்முடைய கூந்தலை விற்றால் நிறைய காசு கிடைக்கும். அந்த காசு கொண்டு கணவனுக்கு பிடில் மீட்டக்கூடிய கருவி வாங்கி வரலான்ட்டு இவன் நினைச்சு போய் கூந்தலை விற்று பிடில் மீட்டுற கருவியை வாங்கிட்டு வர்றான். அதே நேரத்தில் அவன் என்ன நினைச்சான், இந்த பிடில் கருவி இல்லாமல் இதை மீட்ட முடியல, இது சும்மா நாம ஏன் வச்சுட்டு இருக்கணும், இன்னொரு பிடில்காரங்கிட்ட விற்றுட்டு ஏதோ கொடுக்குற காசை கொஞ்சம் காசை கொண்டு நாம் மனைவியினுடைய கூந்தலுக்கு என்னென்ன அலங்கார பொருட்கள் வேண்டுமோ அதை வாங்கலாம் என்று வாங்கி வருகிறான். இவன் பிடில் கொம்பை விற்றுவிட்டு அலங்கார பொருட்களை வாங்குகிறான். இருக்க வேண்டிய கூந்தல் இல்லை. இவள் கூந்தலை விட்டுவிட்டு பிடிலை மீட்ட வேண்டிய கருவி வாங்கி வருகிறாய், இங்கே பிடில் இல்லை. ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒருவரோடொருவர் கலந்து கொள்ளாத நிலையினாலே அந்த காரியம் நிறைவேறவில்லை. என்பதனாலே நீங்கள் ஒன்றுபட்டு வாழுங்கள், கலந்து வாழுங்கள், மனம் கலந்து வாழுங்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து அந்த சொன்னார் அவர்கள், அந்த வாழ்க்கை நிகழ்ச்சி, எனக்கு வயது 85 ஆகிறது. என்னுடைய 25, 26வது வயதில் திருமணம் நடந்தது. அதற்கு பிறகு என்னுடைய வேட்டி சட்டை நான் வாங்கியதில்லை. திருமணமானதற்கு பிறகு என்னுடைய வேட்டியோ சட்டையோ என்னுடைய துணைவியார் தான் வாங்கி வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எந்த வேட்டி கட்டுவேன் என்று தெரியும். வேட்டி வெள்ளை சட்டை போடுவேன், தையல்காரன்ட்ட கொடுத்து எவ்வளோ துணி வேணுமோ வாங்கி. வேட்டி சட்டை வீட்டில் இல்லைன்னா தானாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் என் செருப்பு கூட நான் வாங்கினதில்லை. காரணம், என்னுடைய செருப்பு எண் 7 என்றால் கொஞ்சம் தெரிஞ்சு போன செருப்பாக இருந்தால், தேஞ்சு போன செருப்பாக இருந்தால் மறுநாள் வந்து பார்த்தால் புது செருப்பு இருக்கும். என்னுடைய துணைவியார் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். அது இந்த குமுதத்தில் எழுதியும் இருந்தேன். நாங்கள்லாம் பேச்சாளர்கள், வெளியூருக்கு போவோம், வருவதற்கு காலம் கிடக்கும். 1 மணிக்கும் வருவோம், 2 மணிக்கும் வருவோம், 12 மணிக்கும் வருவோம். என்னுடைய துணைவியாரை பொறுத்தவரை வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்களை பேணுவதில் அளவு கடந்த ஆசை. வீட்டில் நான் இருந்தால் 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு யாராவது வீட்டுக்கு வந்தால் கதவை தட்டினா நான் தான் போய் திறக்கணும். ஏன்னா நாள் பூராவும் வேலை செய்தவர்கள் அலுப்புனால தூங்கி விடுவார்கள். வந்து யாராவது கதவை தட்டினால் நான் தான் போய் திறக்கணும். ஆனால் நான் வெளியூருக்கு சென்று விட்டால் வருவது எந்த நேரமாக இருந்தாலும் என் தாழ்வாரத்தில் கால் எடுத்து வைக்கின்ற பொழுதே கதவு திறக்கு. என்னம்மா நான் வர்றது எப்படி தெரிஞ்சது கதவு திறக்குதுன்னு கேட்டால், இதான் நீங்கள் வந்தீங்க, உங்கள் காலடி சத்தம் கேட்டுது, கதவை திறந்தேம்மாங்க. காலடி சத்தம் கேட்டுதுன்னா தெருவில் 1000 பேர் காலடி சத்தம் கேட்கும். அது எப்படி காலடி சத்தம்னா உங்கள் காலடி சத்தம் எனக்கு தெரியாதாம்பாங்க. அதுதான் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உள்ள ஒருமைப்பாடு. நான் இன்னும் ஒரு நாளும் வந்து கதவை தட்டியது கிடையாது. அதைத்தான் பாவேந்து வாழ்க்கையை தான் கவிஞர்கள் கற்பனையாக பாடுவாங்க. ஒரு 2 பேர்த்துக்கு திருமணம் முடிஞ்சது. புது தம்பதிகள் வெளியூர் போனான், வந்தான், வேலைன்னு பேர் வந்து வீட்டு கதவை தட்டணும். தட்டாமல் நான் அந்த பாட்டு பூரா சொல்லலை. அந்த கதவு மேலே 2 விரலை வைக்கிறான், அவ்வளோதான், சத்தம் கூட இல்லை. ஆனால் அதுக்குள்ளே தாய் திறந்துக்கிட்டு வந்து தட்டி, இப்போ பல வீடுகளில் போய் பார்த்தா 5 முறை தட்டி 7 முறை தட்டி இது போதாதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனையும் கூப்பிட்டு வந்து வேகமாக தட்ட சொல்லி இதெல்லாம் இருக்கலாம். அந்த புலவர் பாடுகிறார், 2 விரலை வைக்கிறான், அவ்வளோதான். அந்த 2 விரலை வைக்கிறதுக்கு முன்னால் கதவு திறந்துக்கு தாய் திறந்துக்கிறது. என்னடி
தட்டு முன்னும் தாழ் திறந்தாய், இது என்ன என்று வேடிக்கை என்று கேட்கிறான் அந்த கணவன். அப்படி சொல்லுகிறான், அதுதான் ஐயா, தட்டு முன் தாழ் திறந்தேன் என்று சொல்கிறீர்களே, நாங்கள் யாருன்னு நினச்சிங்க? வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே மரக்கதவு. வீட்டை விட்டு வெளியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே கதவில்லை, நான் தான் கதவு. நானே கதவாக நின்று நீ வருகிறாயா வருகிறாயா என்று பார்த்து கொண்டிருப்பேன். தட்டு முன்னும் தாழ் திறந்து விட்டாயே ஏன் என்று கேட்டால், பிரிந்தார் வரும் வரைக்கும் பேதை கருமரத்தால் செய்த கதவு. இந்த பேதை நானே தான் கதவா நின்னேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒன்றுபட்ட வாழ்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். இது நான் நினைச்சு பார்த்து ரொம்ப பெருமை கொள்கிறேன். இத்துணை பேர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையெல்லாம் கேட்காதீங்க. இந்த கோயிலில் சுற்றுவாங்க, சுற்றுறவங்களை ஏன்னு கேட்டால் அங்க பிரதட்சணம் சொல்கிறாங்களே, ஏன்னு கேட்டால் அந்த கோயிலில் பல லட்சம் பேர் நடந்திருப்பார்கள். அந்த பல லட்சம் பேரில் ஒரு 100 பேருடைய பாதமாவது நல்ல பாதமாக இருந்திருக்கும். அந்த பாதங்கள் பட்ட மணல், அந்த மணல் துளி நம் மீது பட்டால் நாமும் நல்லவனாக முடியும் என்ற எண்ணத்திலே சுற்றுவதாக விளக்கம் சொல்லுவார்கள். அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்னாலே ஒரு பகுதி எத்தனையோ மன வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். உங்களை சொல்லுகின்ற முறையில் சொல்லி பக்குவப்படுத்தினால இனிமேல் நீங்கள் உறுதியாக நம்பலாம், உங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை 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 என்பதனால நீங்கள் நீடு வாழ வேண்டும் என வாழ்த்தி, நான் தமிழாசிரியர்கள் ஏதோ சிலப்பதிகாரத்தை மணந்துட்டேன். அதை நான் மணந்தது கணக்கு. நான் கணக்காசிரியர், உயர்நிலை பள்ளியில் கணக்காசிரியராக இருந்து மேலே வந்துவேன். உங்கள் வாழ்க்கையும் ஒரு கணக்காக இருக்கணுங்க. என்ன கணக்கு? திருமணத்தில் ஏதோ கணக்கு சொல்லுவாங்களே, அது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும், அது எத்தனை எனக்கு தெரியாது. திருமணங்களில் என்ன கணக்கு சொல்லுவாங்க? 1 1 2. இப்போ முதல்ல 2ன்னா இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நாம் இருவர் நாம் இருவரே, அதுக்கு மேலே எதுக்குன்னு வந்தாலும் வந்துடும். இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு பையன் பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு உறவே தெரியலைங்க. நம்முடைய பண்பாட்டு உறவு முறையே சித்தப்பா யார் தெரியல. நான் அமுதனிக்கு வரனா உங்கள் சித்தப்பான்னா யார் தாத்தா சித்தப்பாங்குது. ஏன்னா சித்தப்பா அப்பன் கூட பிறந்தவன் தம்பின்னு தெரிஞ்சால் தானே சித்தப்பா தெரியும். இவன் தான் ஒருத்தன், அப்பா கூட பிறந்தவங்களும் தெரியாது. இப்போ வேறு நாமெல்லாம் தமிழர்கள் 2 சொல் மட்டும் பயன்படுத்துகிறோம். என்ன? அங்கிள் ஆண்டி. அது யாராக இருந்தாலும் அங்கிள் தான், சித்தப்பாவாக இருந்தாலும் அங்கிள் தான், மாமாவாக இருந்தாலும் அங்கிள் தான். அதே மாதிரி ஆண்டி, அத்தையாக இருந்தாலும் ஆண்டி தான், பெரியம்மாவாக இருந்தாலும் ஆண்டி தான். இதுபோல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் உறவை கூட மறந்து வாழ்கிறோம். அந்த கணக்கு சொல்வார்களே 2 4ன்னு. வள்ளுவர் ஏதோ சொன்னார், வள்ளுவர் 5 இருந்தால் கூட பரவாயில்லைங்கிறார். நீ 10 பெற்றுக்க முடியுமா? பெற்றுக்க. அந்த 10 குழந்தைகளை நேர்மையாக அறிவோட உன்னுடைய உடல்நலத்துக்கும் கேடு இல்லாமல் எத்தனை குழந்தைகள் வளர்த்தாலும் பரவாயில்ல. 1 பெற்றுக்கிறியா? அது கூட கேடுங்கிறார். இந்த 1 கூட வேண்டாங்கிறார். அதனால் வருகின்ற அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. இப்போ அறிவுள்ளவனாக இருந்தால் 5 குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை. அறிவில்லாத குழந்தையாக இருந்தால் 1 குழந்தையாக இருந்தால் கூட தேவையில்லை என்கின்ற அந்த கணக்கும் வள்ளுவர் சொல்லுகிறார். நான் அந்த கணக்கெலாம் சொல்லலை. கணக்கில் 4 செய்தி உண்டுங்க. இப்போல்லாம் கணக்கே மறந்துட்டோம். கடைக்கு போகிறாரு, ஐயா அது அம்மாவுக்கு ஏதாவது வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 70 ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்குறார், 100 ரூபாய் நோட்டை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே எவ்வளோ கொடுக்கலாம்? 100 70 30ன்னு கொடுத்துடலாம் இல்லைங்க. அது ஒரு கருவியை எடுப்பான், 100 கீழே 70 தட்டி மிச்சம் 30. அதுதான் நான் பார்த்து மறுபடியும் இன்னொரு ரீச்செக்கு, திரும்ப ஒரு வாய்ப்பாட்டையே பிள்ளைகள் மறந்து போயிட்டாங்க. 16 எவ்வளவுன்னு கேட்டால் படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேருக்கு தெரியுமோ என்போ அது தெரியாது. அந்த கணக்கெல்லாம் நான் இப்போ வரல. நீங்கள் இருக்க வேண்டிய கணக்கில் 4 முக்கியமானது. 1 கூட்டல், இன்னொன்று கழித்தல், 3வது பெருக்கல், 4வது வகுத்தல். நீங்கள் கூட்டலாக இருங்க, கழித்தலாக இருங்க, பெருக்கலாக இருங்க, வகுத்தலாக இருங்க. 2 3 என்பதல்ல என்னுடைய கணக்கு. என்னுடைய கணக்கு நீங்கள் கூட்டலாக இருங்கள், கழித்தலாக இருங்கள், பெருக்கலாக இருங்கள், வகுத்தலாக இருங்கள். எந்த வகையிலே என்று கேட்டால் அன்பு, அறிவு, அடக்கம்
இவற்றுக்கெல்லாம் கூட்டலாக, சூது வஞ்சனை பொறாமை இவற்றுக்கெல்லாம் கழித்தலாக, நாட்டினுடைய இன்பம் வளப்பம் பெருமை மொழி இவற்றுக்கெல்லாம் பெருக்கலாக, எல்லோருடைய உறவையும் நம்முடைய உறவை மற்ற எல்லோருக்கும் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் உலகுக்கும் நம்முடைய அன்பையும் அருளையும் வகுத்து கொடுக்கக்கூடிய வள்ளல்களாக கணக்கோடு நீங்கள் வாழுங்கள் வாழுங்கள் என வாழ்த்தி அமைகிறேன். நீங்கள் நீண்டகாலம் வாழ வேண்டும். இனி உங்களுடைய ஒவ்வொரு கடமையாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருமணம் நடைபெறுகின்ற நாளன்று நீங்களும் வந்து கலந்து கொண்டு பார்வையாளராக வருகிறீர்கள். அதுதான் இந்த திருமணத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய மரியாதை. நண்பர் ராஜராஜன் அவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற அன்பு. நான் முதல்ல சொன்னது போல அவருடைய வெள்ளி விழா ஆண்டு நடக்கிற பொழுது நானும் கலந்து கொள்வேன் என்று எதிர்பார்த்து உங்களுக்கு அந்த வாழ்த்தை அளிக்கிறேன். வாழ்க நீங்கள் பல்லாண்டு. வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 235049, செல் நம்பர் 9840019245, 9282158287.